பைத்தியம் கூட சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் பிஜேபின்ற கட்சியை வந்து இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அண்ணாமலையோட செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்க முடியாது, யாரும் குறைய சொல்ல முடியாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இங்கே தலைவர் பதவி வந்து நீங்கள் நீக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கௌரவமாக அவர் நடத்தியிருக்கணும். அண்ணாமலை யார், எந்த கட்சியிலேருந்து வந்தவர்? எந்த கட்சியிலும் கிடையாது. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் வந்தவர். அப்போ அவர் வந்து இங்கே அந்த இடத்துல வந்து நீக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மாற்று கட்சியிலேருந்து வந்த நபருக்கு நீங்கள் வந்து ஒரு பதவி கொடுக்கறதே அண்ணாமலை செய்த அவமானம். உங்களை நம்பி ஐபிஎஸ் பதவி விட்டு வந்த நபருக்கு சரி நீங்கள் என்ன ஒரு அல்வா கொடுத்தீங்க. என்ன அல்வான்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்குறோம், கவர்னர் ஆக்குறோம். என்ன கேட்ட வரைக்கும் கேட்டால் வந்து அண்ணாமலை வந்து ரைட் விங்குன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த ஆள் பண்ண அரசியலும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் அரசியல் தான் அவர் பண்ணது எல்லாமே. ரைட் விங்கில் இருக்கிற வந்து உங்களுக்கு தெரியும் மாரிதாஸ், பாண்டே இவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்போ எப்படா இவனை காலி பண்ணுவாங்கன்ற அந்த எண்ணத்தில் இருந்தது உண்மை. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அண்ணாமலைக்கு வந்து கையெறுப்பட்ட நிலையில் இருக்கிறார், பேசவும் முடியல. செயல்பட வேண்டிய நேரத்தில் அவன் செயல்படாமல் மக்கு மாதிரி இருக்கிறான். யாரையோ ஒருத்தர் நினைக்கிறார் என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம இந்த அறிக்கை விடணும், அந்த அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார். பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா மாநில தலைவரை மாற்றினா தான் நாங்கள் வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? எடப்பாடிக்கு எதிராக வந்து குருமூர்த்தியை செயல்படுறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்குது சார். இப்போ இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை என்னன்னாக்கா ஒரு பிளாக்மெயில் வைக்கிறாரு. இது குருமூர்த்தி தெரிஞ்சே வைக்கிறாரு. நான் வந்து தனி கட்சி தொடங்குறேன், நான் ஒரு அணி சேர்க்குறேன். அண்ணாமலை இருக்கிற இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு சௌக்கியம், இல்லைன்னா அண்ணாமலை இன்னொரு ஓபிஎஸ், இன்னொரு டிடிவி, அவ்வளோதான். அப்படிதான் ஆகிடும். சார் வணக்கம். சார் வணக்கம். சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை பாஜகலேருந்து வெளியே வந்து கட்சி தொடங்க போகிறார், அதுவும் கட்சி தொடங்கி விஜய் கூட கூட்டணி போகிறார். இது எப்படி நம்ம? இல்லை சார், இது பரவலாக ஒரு கருத்து இருக்குது சார். ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தலைவரை வந்து அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அவருடைய பவரை வந்து நம்ம இது அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுகிறத நீங்கள் யாரும் எடுத்துக்கூடாது. ஒரு மனிதர் வந்து ஒரு உயர் பதவியை விட்டுட்டு அவர் விலகி வந்து இங்கே வந்து அவர் வந்து பொறுப்பு வரார், ஒரு மாநில தலைவர் பொறுப்பு வரார். அந்த தாண்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு பெற்று ஓட்டு பெற்று வாக்கு பெற்று வந்து அவர் எம்பியோ எம்எல்ஏலாம் ஆகலை. முழுக்க ஒரு மாநில தலைவராக தான் அவர் இருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி அவருடைய வந்து பதவி காலத்தில் வந்து கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, முட்டாள்கள் பைத்தியம் கூட சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால் பிஜேபின்ற கட்சியை வந்து இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அண்ணாமலையோட செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்க முடியாது, யாரும் குறைய சொல்ல முடியாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இங்கே தலைவர் பதவி வந்து நீங்கள் நீக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கௌரவமாக அவர் நடத்தியிருக்கணும். மற்ற தலைவர் நீங்கள் எடுத்துங்க, அதில் விபி துரைசாமி வந்து இங்கே சபாநாயகராக இருந்தார் திமுகவில். அங்கே போய் ஏதாவது அவருக்கு வந்து விடிவு காலம் கிடச்சிதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதுக்கு அவர் திமுகலே இருந்திருக்கலாம் விபி துரைசாமி. அங்கே போயிட்டு அவர் என்ன கண்டார்னு கேட்டால் கிட்டத்தட்ட அவரை வந்து பார்த்தீங்கன்னா நானும் இருக்கிறேன் பிஜேபின்ற மாதிரி தான் அண்ணன் விபி துரைசாமி. ஆனால் இல்லை, விபி துரைசாமினா வந்து திமுகவில் வந்து ஒரு துணை சபாநாயகராக இருந்த ஒரு ஆளுமை சார். அவரை வந்து நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவருடைய நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியும். அவர் நிலைமை அப்படி இருக்குது. கேபி ராமலிங்கம் வந்து ஜெயலலிதா வந்து அந்த ட்ராலியிலேருந்து எம்ஜிஆர் இருந்தபோது அந்த ட்ராலியிலேருந்து தள்ளி விட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய பராக்கிரமத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேபி ராமலிங்கன்றது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன், திமுக திராவிட இயக்கத்தில் ஒரு மாவீரன். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இந்த கட்சியில் வந்து பிஜேபி வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஒரு கோமாளி மாதிரி ஆக்கிட்டீங்க, ஒரு போராளியை. அப்படி தான் இருக்கிறார் அவர். யார்? கேபி ராமலிங்கம். அவங்களாம் பெரிய ஆளுமைகள் உண்மையிலேயே. அவங்க நிலைமை என்னன்னு பாருங்கள். சரி, இப்படி மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் இந்த கொடுக்குற மரியாதை இருக்குது. அது இன்னும் விஜயதாரணி இன்னும் சுத்தம். சரிங்களா? விஜயதாரணி நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதை இப்படி சொல்லும் போது சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, ஏன் நயினார் நாகேந்திரன் கூட தான் வந்து அதிமுகலேருந்து வந்தவர், அவரை பார்த்தீங்களா இன்றைக்கி எப்படி இருக்கிறாருன்னு. இது ஒரு வாதத்துக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம். நயினார் நாகேந்திரனை நீங்கள் அந்த பதவியில் போடுறதுக்கு முன்னாடி யார் இருந்தார்? அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலை யார், எந்த கட்சியிலேருந்து வந்தவர்? எந்த கட்சியிலும் கிடையாது. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் வந்தவர். அப்போ அவர் வந்து இங்கே அந்த இடத்துல வந்து நீக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மாற்று கட்சியிலேருந்து வந்த நபருக்கு நீங்கள் வந்து ஒரு பதவி கொடுக்கறதே அண்ணாமலை செய்த அவமானம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் வந்து பிஜேபியில் இருக்கிற வந்து ஒரு கிராஸ் ரூட்லேருந்து வந்த ஒரு நபரை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட அது ஓகே. ஆனால் உங்களை நம்பி ஐபிஎஸ் பதவி விட்டு வந்த நபருக்கு சரி நீங்கள் என்ன ஒரு அல்வா கொடுத்தீங்க. என்ன அல்வான்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்குறோம், கவர்னர் ஆக்குறோம்,
ஏன் மோடியோட இடத்த கூட அவருக்கு தரத்து தயாரின்னு சொல்லி அல்வாலாம் கொடுத்து தான் அவர் என்ன செஞ்சீங்க, நீங்கள் அந்த பதவியிலேருந்து நீங்கள் வந்து அவரை எடுத்துட்டீங்க. இப்போ எதுவுமே பண்ணாமல் வந்தாலும் வந்து இப்படி வச்சுருக்கும் போது அவர் வந்து இந்த சரங்கு பிடிச்ச மாதிரி அவரால் நம்பிக்கைது அவருக்கு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பரவலாக வந்து திமுக அதிமுக சார்ந்தவர் தினமும் பத்திரிகையாளர்களை வந்து ஒரு 4 முறை சந்தித்தவர். காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு. இன்றைக்கி சந்திக்கிறாரு. ஆனால் சந்தித்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த உத்வேகம், அந்த என்ன சொன்ன, அந்த உணர்வுபூர்வமாக சில விஷயங்கள் பேசணும். ஒரு பக்கம் வந்து இன்னுமே அண்ணாமலையை வந்து பாஜகவோட மாநில தலைவர் தான். அதுதான் சார் பிரச்சனை. அவரை பத்திரிகையாளர் சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இப்போ அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருக்கும்போது தமிழிசை அக்கா வந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க, ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அவர் கவர்னராக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. கவர்னராக வந்து எடுத்த பிறகு அவங்க பேசும்போது அண்ணாமலைக்கு பிடிக்காது. ஏன் கவர்னரே யார்? கவர்னர், இப்போ ஆளுநர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்து ஏதாவது சொன்னார்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே இவருக்கு வந்து பொறுமுவார் அண்ணாமலை. இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா நமக்கு வேல்யூ குறைக்குது, நாம தான் பேசணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான். இப்போ அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவர் ஏதாவது பேசுனார்னா மாநில தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகுது. யாருக்கு? நயினாரங்க. ஏன்னா அவருடைய பேச்சு வேல்யூ அதிகமாக இருக்குது. இவர் டம்மிங்க நயினாரங்க, இவர் தாங்க பவரு, யார்? அண்ணாமலை தாங்க பவருன்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் இன்னொன்று கேட்டால் பிராமின் லாபிகள் இருக்காங்கல்ல, ரைட் விங்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன கேட்ட வரைக்கும் கேட்டால் வந்து அண்ணாமலை வந்து ரைட் விங்குன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த ஆள் பண்ண அரசியலும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் விங் அரசியல் தான் அவர் பண்ணது எல்லாமே. இன்னும் பெயரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம்னு கேட்டால் நான் வந்து பிஎல் சந்தோஷோட ஃபாலோயர்னு சொல்லிக்கலாம், அல்லது நெருங்கிய நண்பர் சொல்லி ஏதோ ஒன்று. ஆனால் அண்ணாமலையோட அரசியல் எல்லாமே ரைட் விங் அரசியல் மாதிரியே இருக்காது. ரைட் விங்கில் இருக்கிற வந்து உங்களுக்கு தெரியும் மாரிதாஸ், பாண்டே, இவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்போ நான் எப்படா இவனை காலி பண்ணுவாங்கன்ற அந்த எண்ணத்தில் இருந்தது உண்மை. வெளியில் சொல்லிக்கலாம் பாண்டே வேணால் தன்னை வந்து எந்த பக்கமும் சாராதவன் ரைட் விங்னு சொல்லிக்கிறவர் தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டால் அண்ணாமலைக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்தது உண்மை. மாரிதாஸாக இருக்கட்டும், பாண்டேவாக இருக்கட்டும், இந்த பதவி நமக்கு வந்து வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சவங்க தான். இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஓரத்தில் வந்து கேட்டிங்கன்னா நாமளும் கூட அடுத்தது வந்துடலாம். இப்போ தந்தியை விட்டு வெளியே வந்தபோது கூட அதுக்கு காரணமே என்னென்னா இப்படி ஒரு சில வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் தந்தியை விட்டு வெளியே வந்தது பாண்டே. சரிங்களா? ஏன் இன்னும் கூட பல ஊடகங்கள் அவர் நினச்சாரா, நாளைக்கு நினச்சாருன்னா பாண்டே வந்து வாரி அணைச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஊடகம் வந்து தயாராக இருக்குது. இந்த சாணக்கியால் வரக்கூடிய அந்த வியூஸ் வச்சு பிழைக்கணுன்ற அவசியம் அவர் கிடையாது. அவர் மாதம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கூட வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வந்து இருக்குது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டால், இதில் இப்படியே பயணித்தோம்னா அடுத்தது ஏதாவது வந்து நமக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைக்கலாம், இல்லை வந்து பாராளுமன்றத்தில் சீட்டு கேட்டு கூட நம்ம வந்து போட்டிடலாம். எதிர்கால அரசியல் மாறும்போது பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழல் வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு கூட இருக்கலாம். மாரிதாஸும் கிட்டத்தட்ட அப்படி தான். மாரிதாஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டிக்ளரே பண்ணார், நான் அண்ணாமலைக்கு எதிராக அரசியல் நான் பண்ணலை, நான் அந்த போட்டியிலே நான் இல்லவே இல்லை, மாநில தலைவர் போட்டியிலே நான் இல்லைன்னே அவர் பேசக்கூடிய சூழல் எதனால் வந்ததுன்னா அவருக்கு வந்து அழுத்தங்கள் தான். அந்தளவுக்கு அண்ணாமலை வந்து கேட்டிங்கன்னா வலதுசாரிகள் வந்து காலங்காலமாக ரைட் விங்குன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கிராஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் அவர்களை சார்ந்த நபர்களை வந்து ஓரங்கட்டினதுலாம் உண்மை தான். அது ஓரங்கட்டினா இருந்தோட கேட்டால் தன்னை வளர்த்து கொள்ளும்போது அது இயல்பாகவே அது செய்யக்கூடிய ஒரு சூழல். குட்டாமல் குனியாமல் வாழ முடியாதுன்னுவாங்கல்ல, அப்படி நடந்தது தான் உண்மை. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அண்ணாமலைக்கு வந்து கையெறுப்பட்ட நிலையில் இருக்கிறார். பேசவும் முடியல. பேசினா வந்து பார்த்திங்கன்னா செயல்பட வேண்டிய நேரத்தில் அவன் செயல்படாமல் மக்கு மாதிரி இருக்கிறான். யாரையோ ஒருத்தர் நினைக்கிறார் என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம இந்த அறிக்கை விடணும், அந்த அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார். இதை தாண்டி திமுகவும் அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியாக ஒரு கார் ஓட்டுற முன்னாடி பக்கத்தில் உட்காந்தா அவன் தப்பு பண்ணான்னு நமக்கு காலு போகும். அதே தான் அந்த சூழலில் இந்த இடத்துல இதை பண்ணிடணுமாப்பா, ஏன்பா இதை ஏன்பா இப்படி இப்போ வண்டி ஓட்டும் போது அவன் தப்பாக ஓட்டினா பக்கத்தில் நம்ம இருக்கும்போது கேட்டேன், யோ இப்படி போட்டேன் இது அடந்தான் இருக்கேன் போய் தொலையா அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்போ சில நேரம் இருக்கும் சார், ரோடு ஃப்ரீயாக இருக்கும் சார். எது ரோடு ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து போகலாமே, இவன் ஏன் இப்படி முக்கியம் இருக்கிறான், ரோடு தான் ஃப்ரீயாக இருக்கையா, கொஞ்சம் போயேயா, ஒரு 20க்கு மேலே போயேன், 30 வரைக்கும் போது போயேன். நம்மளை எவ்வளோ வேகத்தில் போனாரோ அந்த வேகத்தில் நயினாரகத்தில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அவர் இயல்பாகவே ஸ்டார்டிங்காக 60 கிலோமீட்டர் அண்ணாமலை. இப்போ சிக்கலாக அதுதான். அவர் என்ன சொல்கிறார் கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு அண்ணே வாங்கினேன் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயாவது வாங்கினேன் அப்படின்றது தான் வந்து அண்ணாமலையோட இது எண்ணம். ஆனால் அங்கே வந்து இல்லை. உடனே என்ன சொல்றேன்னா, சார் என்னை வண்டியை ஓட்ட விட மாட்டார் சார், இவர் வண்டியே ஓட்ட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு
இல்லை இந்த பக்கம் வந்து நம்ம இன்னொரு பக்கம் சாயில் இருக்குது. எடப்பாடியாரும் நயினாரும் ஒன்றா இருக்காங்க, ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த பக்கம் வந்து அண்ணாமலை ஒரு அணியை கிரியேட் பண்ணிடுறாரு. டிடிவி, ஓபிஎஸ் இது போல் ஒரு டீமை கிரியேட் பண்ணுறாரு. அண்ணாமலைக்கும் வந்து எடப்பாடிக்கும் வந்து 7.5 பொருத்தம் சார், பொருத்தமே கிடையாது. வெறும் வாய் அளவுக்கு சொல்லிக்கலாம். வந்து எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் சொல்லி எல்லாம் உள்ளுக்குள்ள அது இருக்கிறதுனா வேறு, வெளியில் உதட்டளவில் சொல்லலாம். ஆனால் அண்ணாமலைக்கும் வந்து எடப்பாடியாருக்கும் ஒத்து போகலை. சரிங்களா? நயினாரை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஏற்கனவே அவர் இருந்த இடம்ன்றதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவர் பேசுகிறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது அவருடைய எண்ணம். சரிங்களா? நான் பாருங்க, இப்போ நீங்கள் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரில, பார்வையாளர் எப்படி எடுத்துப்பான்னு தெரில. நயினார் நாகேந்திரன் நேற்றுக்கு வந்து அண்ணன் சிவி சண்முகத்தை போய் பேசிட்டு வந்த பிறகு சிவி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக சாடுறாரு குருமூர்த்தியை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடுமையாக சாடுறாரு. அவருடைய எப்போ வழக்கம் அண்ணனுடைய வழக்கமான பாணியில் வந்து எப்படி வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எப்படி சாடுவாரோ அந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து கடுமையான சாடல் வந்து யாருன்னா குருமூர்த்தி சாடுறாரு. இந்த குருமூர்த்தி சாடுறதுக்கு முன்னாடி சந்திப்பு யாருடைய சந்திப்பு? நயினாருடைய சந்திப்பு இருக்குது. இப்போ புரியுதுங்களா? அங்கே பிஜேபியிலேயே வந்து சில வந்து குழப்பங்கள் இருக்குது. இங்கே ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 அணியாக இருப்பாங்க. கட்சியில் தாண்டி சில பேர் வந்து இருக்கிறது தான் சார் பிரச்சனையே. இப்போ குருமூர்த்தி இருக்கிறாருன்னா குருமூர்த்தி யார்? அவர் பொலிட்டிக்கல் அட்வைசர். இப்போ வந்து இப்போ பலரும் சொல்லுவாங்க, இப்போ இந்த சக்தி திருமணம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பொலிட்டிக்கல் புரோக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பொலிட்டிக்கல் புரோக்கர் தான். கிட்டத்தட்ட வந்து குருமூர்த்தி மாதிரி சொல்ல முடியும் நம்ம, அப்படி தான். ஏன்னா அவங்க வந்து பெரிய செல்வாக்கு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் டெல்லி மேலிடம் கேட்குது. அப்போ அவங்க என்ன சார் கேட்டால் இங்கே மாநிலத்தில் நம்ம சொல்கிறது தான்டா இங்கே அப்படின்றது மாதிரி ஆகிடுது. இப்போ அவருக்கு என்ன கேட்டால் நயினாருக்கு சிக்கல் இருக்கட்டா குருமூர்த்தி மூலமாக சிக்கல் இருக்கட்டா சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய என்ன சொன்ன கடந்த காலத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா, அதிமுக நெருக்கம் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் கூட வந்து சில குறைகள் அவர் சொல்லியிருக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி செங்கோட்டையன் செயல்படுறதுக்கோ ஓபிஎஸ் செயல்படுறதுக்கோ டிடிவி இந்த மாதிரி செயல்படுறதுக்கு காரணம் என்ன? டிடிவிக்கு எப்படி அந்த தைரியம் வருது? பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா மாநில தலைவரை மாற்றினா தான் நான் வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? அப்போது எடப்பாடிக்கு எதிராக வந்து குருமூர்த்தியை செயல்படுறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்குது சார், இருக்குது. அது அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். யார்? சிவி சண்முகம் கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான நேர்மையான காரணம் இருக்கும். வார்த்தை 1-2 முன்ன பின்ன போகிறது வேறு, அது ஒருமையில் பேசுகிறாரு அதெல்லாம் வேறு. ஆனால் வந்து அவருடைய கோவத்தில் வந்து ஒரு நியாயம் இருக்கும். அவர் வந்து இன்றைக்கி வந்து குருமூர்த்தியை வந்து சாடுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ வந்து அவருக்கு வந்து சில தகவல்கள் வந்து இருந்தால் மட்டும்தான் அவர் பேசுவார். அதை வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். செந்தில் பாலாஜிக்கு எப்படி ஒரு வில் பவர், ஒரு பவர் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சைடில் நீங்கள் வந்து இந்த பக்கம் செங்கல்பட்டு தாண்டி நீங்கள் வந்து விழுப்புரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏன் என்ன சொல்ல போனால் வந்து விழுப்புரத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கு வந்து சிவி சண்முகத்துக்கு இருக்குது. அப்போ அவருக்கு வந்து ஒரு தகவல் வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக போல்டாக பேசக்கூடிய நபர். எடப்பாடி கூட இந்த அளவுக்கு பேச முடியாது. அப்போ சிவி சண்முகம் வந்து குருமூர்த்தி சாடுறாருன்னா அப்போ வந்து ஏதோ ஒரு தகவல். இப்போ அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமூர்த்தி சப்போர்ட் இருக்கலாம். அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இவர் டிடிவிக்கு வந்து குருமூர்த்தி சப்போர்ட்லாம், ஓபிஎஸ்க்கு குருமூர்த்தி சப்போர்ட் இருக்கலாம். ஏன்னா தர்ம யுத்தமே அவரை கேட்டு செயல்பட்டு செய்தவர் தானே, தர்ம யுத்தம் பண்ணவர் தானே. அப்போ வந்து செங்கோட்டையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமூர்த்தியோட சிக்னல் இருக்கலாம். அப்போ எடப்பாடியோட தலைமையை வந்து பலவீனப்படுத்துற நோக்கத்தில் தான் செயல்படுறதா இருக்குது. நீங்கள் அதுதான் கேட்குறாரு வந்து அண்ணன் சிவி சண்முகம் கேட்குறது என்னென்னா, நீங்கள் யார் வந்து தலைமைச் செயலகத்தை, அதாவது அதிமுக தலைமையகத்தையே வந்து காலால் எட்டி வதச்சோன்னா வந்து நீங்கள் வந்து கட்சியில் சேர்த்துக்கணும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த இடத்துல சிக்கல் என்ன தெரியுமா சார்? அதிமுகவை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டுறாங்க. அவங்க செய்யறது சரியாக இருக்கட்டும் தவறாக இருக்கட்டும் சார், எடப்பாடி தலைமையை மாற்றணும்னு சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஓபிஎஸ் கூட வந்து சொல்கிறதுக்கு வந்து நம்ம உரிமை இருக்குன்னு கூட நம்ம எடுத்துப்போம். செங்கோட்டையன் சொல்கிறதுக்கு கூட உரிமை இருக்குது தான் நம்ம எடுத்துப்போம். டிடிவி வந்து தனி கட்சியே தொடங்கணும் சார், தனியாக ஒரு கட்சி தொடங்கிட்டீங்க நீங்கள், அதை வந்து எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணிட்டீங்க. அப்போ அதிமுக தலைமையை மாற்றணும்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது எந்த வகையில் சரி? நீங்கள் சொல்லுங்கள். கட்சி விட்டு விலகக்கூடிய இப்போ இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் சொல்கிறாரு, நாளைக்கு யாரோ ஒருத்தர் கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது உட்கட்சி பிரச்சனை அது. ஆனால் இன்னொரு கட்சியை நீங்கள் தொடங்கிட்டீங்க, நீங்கள் தொடங்கி எலெக்ஷன் கமிஷன் வந்து பதிவு பண்ணிட்டீங்க. அந்த கேண்டிடேட்டை எதிர்த்து நீங்கள் போட்டிட்டவர் நீங்கள், சரிங்களா? போட்டிட்டு தோற்றீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வழக்கு வாய்தாக்களை நடத்தி கஷ்டப்படுறது எல்லாமே எடப்பாடிக்கு வந்து ஆதரவாக இருந்து சட்ட விவகாரங்களை முழுமையாக வந்து கையாண்டது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சட்ட போராட்டங்கள் 10க்கு மேற்பட்ட வழக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு துல்லியமாக தெரியல. அவ்வளோ வழக்குகளை நடத்தி வந்து
வெற்றி கண்டவர். இந்த இப்போ ஒரு 10 லட்ச ரூபா அபராதம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக அந்த அந்த உங்களோட ஸ்டாலின் அந்த திட்டத்தை வந்து இது பண்ணும்போது வழக்கு போடும்போது அது வந்து அவருக்கு பின்னடைவு சந்திச்சது உண்மைதான். அவர் 10 லட்ச ரூபா வந்து அவருக்கு வந்து அபராதம் விதிச்சதெல்லாம் உண்மை. அது அரசியல் சகஜம் சார். இது வந்து கேட்டால் ஒரு வழக்கை கொண்டு போகிறாங்க, அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தோல்வி அடையுதுன்னா இது சகஜமான விஷயம். ஆனால் அதிமுகன்ற கட்சி எடப்பாடி கைவசம் இருக்கிறதுக்காக அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒற்றுமை உடையாமல் இருக்கிறதுக்காக கடுமையாக போராடினதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் வந்து அவருடைய வந்து குறைச்சி மதிப்பு. ஏன்னா சின்னம் பெறுவதற்கான போராட்டமாக இருக்கட்டும், அதிமுக அத்தனை வழக்குகளையும் வந்து அண்ணன் சிவி சண்முகம் வந்து எடுத்து நடத்தியிருக்கிறாரு. என்ன இன்னும் சொல்லணும்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணர்வுபூர்வமாக எதிர்த்தவரும் அவர் தான். இங்கே ஒத்தையாரட்டையை பிடிச்ச நபரே கிடையாது யார், சிவி சண்முகம். எடப்பாடியை காட்டிலும் வந்து திமுகவை கடுமையாக சார்ந்தது யாராவது இருக்கிறாங்களா அதிமுக தான் சிவி சண்முகம். ஸோ அதனால் இப்படி வந்து மாவட்ட அளவில் பொன்முடி வந்து ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் தான். அவரை எதிர்த்து அரசியலில் களம் காணும் போது இந்த இடத்துல வந்து குருமூர்த்தி அவர் சார்னார் சொன்னால் அந்த சந்திப்புக்கு பின்னாடி வந்து எதனுடைய சந்திப்புக்கு பின்னாடி கேட்டால் நயினாருடைய சந்திப்புக்கு பின்னாடி. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பலம் குறைந்த கட்சி தான் வந்து பிஜேபி. நீங்கள் ஈக்குவலாக சமமே சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய பர்சன்டேஜ் ஓட்டு பாருங்கள், அதிமுக பர்சன்டேஜ் ஓட்டை பாருங்கள் கடந்த காலத்தில். ஸோ அதனால் இப்போ இந்த பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தவறே நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜேபியை மட்டும் வந்து இந்த கூட்டணியிலே இல்லாமல் இருந்தால் இந்நேரம் இவங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். இந்நேரம் விஜய்கிட்ட உட்காந்து பேசியிருப்பாங்க. இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அணியே வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும். முழுக்க முட்டுக்கட்டையே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக முட்டுக்கட்டையே வந்து பிஜேபியோட அலைன்ஸ் தான். அப்போ நீங்கள் மேலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை சீன்றீங்கன்னு வச்சுங்க. இல்லை, அது அவங்களோட தவறு தானே சார். அவங்க தானே சார் பாஜக அதுதான் சார் பலவீனம். நான் என்ன சொன்னேன், உங்களோட கூட்டணி வச்சாச்சு. நீங்கள் கூட்டணி வச்ச பிறகு நீங்கள் வந்து இந்த கூட்டணி எப்படி முன்னெடுத்து போகிறது தான் நீங்கள் இருக்கணுமே தவிர அவனை சேரு இவனை சேரு நீ இவனை கொண்டு வந்துடு அவனை அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அதிமுக உங்களுக்கு வேணுமா, டிடிவி வேணுமா? டிடிவி வேணுமா, அதிமுக வேணுமா? அதிமுக வேணும். அதிமுக அலைன்ஸ் வச்சிட்ட பிறகு நீங்கள் டிடிவியை சேருங்க, ஓபிஎஸ். அது அவங்க உட்கட்சி பிரச்சனை சார். அதை இன்னொரு கட்சி நீங்கள் பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுல்ல. அவங்க நீண்ட சட்ட போராட்டம் இருக்குது அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் அவங்க வந்து 5 ஆண்டு காலம் கிடையாது, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் சொல்ல முடியும் போராடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து அவங்க வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவனை சேரு இவனை சேருன்னு சொல்லி நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணால் அதை கடுமையாக எதிர்க்கிறாரு சிவி சண்முகம். சிவி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா நயினாருடைய சந்திப்புக்கு பிறகு தான் குருமூர்த்தியை சாடுறாரு. அது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ ஏதாவது ஒரு தகவல் வந்து அவருக்கு வந்திருக்கலாம். இங்கே அதிமுக குழப்பத்தை ஏற்படுத்துறதே யார் தெரியுங்களா? பிஜேபி கூட கிடையாதுங்க, குருமூர்த்தி தாங்க அப்படின்னு கூட தகவல் வெளியாக இருக்கலாம். இது நான் ரொம்ப இன்டெப்த்தாக நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே அப்சர்வேஷன் ஒன்று வேணும். பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடி யாருன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல மைண்டில் ஒரு அஜெண்டா கொண்டு வந்துடணும். வந்து அதிமுக நம்ம எதிரானவன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டோம்னா நம்ம எல்லாமே தப்பாக தெரியும். நம்ம வந்து நடுநிலையாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இங்கே சிக்கல் என்ன, இங்கே வந்து இவரால் இந்த குருமூர்த்தியால் அதிமுகவில் என்னென்ன குழப்பங்கள் நடக்குது அப்படி இருக்குது, அண்ணாமலையால் என்ன குழப்பங்கள் நடக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை என்னன்னாக்கா ஒரு பிளாக்மெயில் வைக்கிறாரு. இது குருமூர்த்தி தெரிஞ்சே வைக்கிறாரு. நான் வந்து தனி கட்சி தொடங்குறேன், நான் தனி கட்சி தொடங்க போகிறேன், நான் ஒரு அணி சேர்க்குறேன், வந்து இவரை சேர்க்குறேன், டிடிவியை சேர்க்குறேன், இவரை சேர்க்குறேன், வந்து என்னென்னா ஓபிஎஸ்ஸை சேர்க்குறேன், விஜய் கூட சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பிளாக்மெயில் வைக்கிறாங்க. அந்த வாய்ப்புகள் இருக்கா விஜய் எல்லாம்? எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்கிறேன் சார். நீங்கள் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா கூட இருக்கிற இந்த பிஜேபியை வேணால் பலவீனப்படுத்த உதவுமே தவிர அண்ணாமலையோட வந்து டிடிவி சேர்ந்தாலும் சரி ஓபிஎஸ் சேர்ந்தாலும் ஒரு பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆல்ரெடி இவங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தான். இவங்க யார் ஒரு எம்எல்ஏ? இவங்களை பற்றி ஒரே ஒரு எம்எல்ஏ, இந்த ஓபிஎஸ் ஒரு எம்எல்ஏ, டிடிவி ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, தோற்றவர் தான். அப்போது அரசியல் அனாதிகளெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு அணி அமைப்புன்னு சொல்கிறதே அது யார் சொன்னாலும் சரி. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இது வரைக்கும் சிக்னல் போகாமல் எல்லாம் விஜய்க்கு சிக்னல் போயிருக்கு, டிடிவி கிட்டேருந்து சிக்னல் போயிடுச்சு. ஏன் விஜய் தலைமையில் கூட்டணி அமையனே பேசுகிறாரு. ஏன் வந்து ஓபிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேசுகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து ஜான் கிட்டேருந்து வரவே இல்லை. ஜான் தாங்க. ஜான் வந்து என்ன டிசைட் பண்ணுவார்ன்றது எனக்கு தெரியும். ஜானோட இது கேட்டால் இவங்கெல்லாம் அரசியலில் செல்வாக்கு இல்லாதவங்க. ஒன்று ஏடிஎம்கேவோட சேர்ந்துடலாம், நம்ம இவங்களோட சேர்றதுனால இவங்களுக்கு தான் பலன். டிடிவியெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. இப்போ என்ன செய்வார் கேட்டால் அணின்ற பேரில் அவரும் எம்எல்ஏவை ஜெயிப்பார், கூடுதலாக ஒரு 5 சீட்டு கேட்டு வாங்கலாம். யார்கிட்ட? விஜய்கிட்ட. கூட இருக்கிற ஒரு 5 பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏ சீட் வாங்கலாம். அது மூலமாக கட்சியை பலப்படுத்தலாம். இப்போ வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி உதவுறாரா, டிடிவிக்கு வந்து விஜய் உதவுறாரா? யாருக்கு யார் பலன்? யாருக்கு யார் பலன்? அப்போ விஜய்க்கு தான் வந்து விஜய்க்கு எந்த வகையிலும் உங்களோட சேர்றதுனா பலன் கிடையாது.
ஓபிஎஸ்க்கு இதே நிலைமை தான். ஓபிஎஸ் வந்து ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு கேட்பாரு. ஓபிஎஸும் சரி, டிடியும் சரி, அண்ணாமலையும் சரி. ஆமா, எல்லாரும் கிட்ட வந்து அவங்களுக்கு தான் பலன். விஜய்க்கு ஆமா, அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுவார் அவரு. ஆனா ஒரு மாஸ் கிரியேட் பண்ணிருக்காரா இந்த ஒரு 2 வருஷத்துல? அண்ணாமலையோட முகம் வந்து பாஜகன்னா அண்ணாமலை தான் அப்படின்ற. அதுதான் சார், அது யார் தப்பு சார்? அது யார் தப்பு? நான் கேட்குறேன் வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் இலகணேசனோட உழைப்பு பல ஆண்டுகளாக எச்ராஜா சார், எச்ராஜாவோட சவுந்தரராஜன் திராவிட கட்சிகள் அது குறிப்பாக திமுக வந்து எச்ராஜாவோட வேற யாரும் கடுமையாக சாடி இருக்க மாட்டாங்க சார். அவ்வளோ இன்டெப்த்தாக இறங்கி கடுமையான தாக்குதல்லாம் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும். இத்தனைக்கும் அவருக்கு வந்து பெரிய சாதி பின்புலம்லாம் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது. அவருடைய சாதி பின்புலன்றது எல்லாருக்கும் தெரியும், 3% மேலே கிடையாது. ஆனால் வந்து கடுமையாக சாதிக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து பிஜேபினா அண்ணாமலை தான் அப்படின்னு சொன்னால் அந்த பிஜேபியே அதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. இன்றைக்கி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அளவுக்கு போகக்கூடிய வந்து ராகவனை வந்து ஒரு ஆபாச மனிதனாக காட்டுனது யார் சார்? எல்லாருக்கும் தெரியுமே. எப்படி அந்த காணொலியை நான் சொல்றேன், ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தவர் என்ன தவறு நடந்தது அதை வெளிப்படுத்தி சார். அது தப்பு சார். என்ன சார் இந்த இடத்துல தப்பு நான் எதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ராகவன் செய்தது தப்பு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வெளிப்படுத்தினதுன்னு இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து கேட்டிங்கன்னா அண்ணாமலை மீதான சந்தேகங்கள் வந்து இருக்குது. அண்ணாமலை தான் இதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லி தகவல்லாம் இருக்குது. நான் ஒன்று தானே சொல்கிறேன், செக்ஸுவல் குற்றச்சாட்டுன்னு சொன்னால் இங்கே வந்து பல பேர் இல்லை, 90% தேர மாட்டானுங்க அரசியல்வாதிகள். இது ஆபாச குற்றச்சாட்டுன்னு வந்து ஒன்று வைக்க ஆரம்பித்தோம்னா 99% தர மாட்டானுங்க. இது உண்மை. எல்லாரும் பொம்பளை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து பலவீனப்பட்டிருப்பான், வந்து விழுந்தவங்க தான். ஆனால் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சவத்துக்குள்ளே அது நடந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வந்தால் கூட அதை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. இல்லைன்னா வந்து என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா வந்து இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அளவுக்கு வந்து ராகவன் போகக்கூடிய ஒரு மனிதர். அண்ணாமலையோட வார்வம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தார். அப்படி இல்லை சார், இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான அரசியல் சார். அண்ணாமலை மாதிரி தான் ஆடியோ வீடியோ அரசியல் எப்போ சார் வந்தது? நீங்கள் சொல்லுங்கள். அண்ணாமலை வந்த பிறகு தான் அந்த ஆடியோ வீடியோ அரசியலே வந்தது. ஆடியோ வீடியோ அரசியல் வந்து அசிங்கமான ஒரு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்குது சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தன் யாரோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த பெண்கள் விஷயத்தில் பலவீனப்பட்டிருப்பான். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தவங்களாம் வெளிப்படையாக இருந்தாங்க. சில பேர் இப்போ பாருங்கள், எவ்வளோ காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து ஒரு ஃபோட்டோவே வந்திருக்கு, மாலை மாற்றின ஃபோட்டோ பாமகவில். இதுக்கு முன்னாடி தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும் தான். அரசியல் நாகரிகத்தை அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு ஆச்சு. இன்றைக்கி வந்து ஆடியோ வீடியோ அரசியல் தான் இன்றைக்கி பிரதானமாக இருக்குது. அவன் என்ன பேசுனான், இவன் என்ன பேசுனான், இந்த ஃபோனை எடுக்கிறதுக்கே சில நேரத்தில் யோசனையாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து செய்திகள் யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை ஃபோன் வந்துச்சுன்னா அது பேசலாமா வேணாமா? இந்த ட்ரூ கலரில் வரும்போது ஒரு பெண் வந்துதுன்னா அதை பேசலாமா வேணாவா அப்படின்னு யோசனையாகிடுது. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குதா இருக்குது. நம்ம ஒன்று பேச போய் அதை வந்து என்ன திருச்சி போடுறாங்களோ, இட்டுக்கட்டி ஏதாவது சேர்த்துருவானுங்களோ கூட எக்ஸ்ட்ராவா, அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜியும் டெவலப் ஆகிடுச்சு சார். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரம். அரசியலில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவருடைய அறிவார்ந்த அரசியல் எப்படி இருக்குது, அதை பார்க்கணும். நான் சொல்கிறேன் கேட்டால் உண்மையிலே வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக வந்து செயல்படக்கூடியவர் தான் ராகவன். அவருடைய நேர்காணல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபேட்லலாம் பார்த்தீங்கன்னா நாகரிகமான வார்த்தைகள் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர் அவரே அசிங்கப்படுத்துறாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன சொன்னால் என்றைக்குமே வந்து ஒரு சார்பாக நம்ம பார்க்கக்கூடாது. பிஜேபியில் இப்படி ராகவன் ஒரு பக்கம் இருந்தார்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எச்ராஜா அண்ணன் எடுத்துங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பெண்கள் விஷயத்தில் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நெருப்பு மாதிரி இருக்கிற மனிதர் தான் அவருடைய பேச்சு. ரொம்ப எச்ராஜா வந்து வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கும். அது ஒரு சில நேரத்தில் இந்த ஹைகோர்ட் விஷயம் சொன்னது கூட சர்ச்சையாச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் அந்த அதிரடியான பேச்சு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும், யார் எச்ராஜாவோட பேச்சு. ஆனால் அவரை தான் ஓரம் கட்டினாங்க. இதே அண்ணாமலை அவரையும் ஓரம் கட்டினாங்க. சரி, ராகவன் வந்து பொம்பளை விஷயத்தில் மாறினார் ராகவன். எச்ராஜாவை அவமானப்படுத்தினாங்க. ஸோ அதனால் எனக்கு நான் சொல்கிறேன் சார், இந்த இடத்துல வந்து ஒரு பார்வையை தான் நான் வைக்கிறேன். அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் கூட, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன், அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் கூட அது வந்து பெரிய அளவில் போனி ஆகாது. ஏன்னா இருக்கிற பிஜேபி ஒன்றா வந்து சிதைக்கிறதுக்கு ஒன்றா உதவும்.
அதனால தான் அகில இந்திய தலைமை வந்து அவர் மீது கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு பிளவுபட்டா இல்லை ஏதாவது நமக்கு சிக்கலாகுமே அப்படின்னு சொல்லி கூட, அதனால தான் திடீர்னு வந்து இந்த குச்சி எடுக்கிற மாதிரி, கையில் இந்த கொம்பு எடுக்கிற மாதிரி, சாட்டை எடுக்கிற மாதிரி இடி எடுக்கிறாங்க. இடி சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வீட்டில் ரெய்டு, சொந்தக்கார ரெய்டு, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கையில் ஒரு ஸ்டிக் எடுத்தாங்க. ஸ்டிக்கு தான் அது, இடி போட்டுன்னு கையில் ஸ்டிக்கு. இப்போ அவர் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு. ஆனால் கட்சி தொடங்குறதுலாம் சாதாரண விஷயம். நீங்கள் கட்சி தொடங்குனீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க. அதிமுக எப்படியோ அந்த நிலைமைக்கு தான் அண்ணாமலையும் அப்படி தான் ஆவார். ஸோ அதனால் அண்ணாமலை இன்னொரு ஓபிஎஸ், இன்னொரு டிடிவி, அவ்வளோதான். அப்படி தான் ஆகிடும். ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் விஜய் வந்து, விஜயோட அரசியல் நகர்வு ஏன் வந்து இந்த யாரையுமே கிட்ட சேர்த்துக்கவே இல்லை. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முதன்மை சக்தின்ற அதை நோக்கி இவங்க நகரும்போது நாம் இவங்கள தான் சேர்க்கக்கூடாது. இவங்களை சேர்த்தா பலம் குறைஞ்சவங்களாகிடுவோம். நம்ம தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு போட்டு வைக்கிறாங்க, அவ்வளோதான். இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. இல்லைன்னா டிடிவி வந்து சொல்கிறதே அசிங்கம் இல்லை. டிடிவி கேட்டால் விஜயோட வந்து அணி அமையும் தேர்தல் நேரத்தில்னு சொன்னால், விஜயை வச்சு நீங்கள் வந்து மிரட்டி பார்க்குறீங்கன்னு தான் அர்த்தம். பிஜேபி மிரட்டுறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகே சார். இது நீங்கள் எவ்வளோ நாள் பேசுனதில் ஒரு கண்ணதாசன் வழி தான் ஞாபகம் வருது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. பரமசிவன் கழுத்தில் வந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அண்ணாமலை இருக்கிற இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு சௌக்கியம். இல்லைன்னா எப்போ செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆயுதம் எடுத்தாங்களோ அதே ஆயுதத்தை அண்ணாமலைக்கும் எடுப்பாங்க. நன்றி சார். நன்றி சார்.